இலங்கையில் உள்நாட்டு யுத்தம் நடைபெற்ற காலப்பகுதியில் வலிந்து காணாமலாக்கப்பட்ட உறவுகளின் வாழும் உறவுகள் இன்றைய தினம் தமது காணாமலாக்கப்பட்ட உறவுகளுக்கு நீதி வேண்டி போராட்டம் ஒன்றை முன்னெடுத்தனர். நீதி வேண்டி வடக்கு மாகாணத்தின் மாவட்டங்கள் தோறும் மாதாந்தம் முன்னெடுக்கப்பட்டு வரும் போராட்டத்தில் ஒரு அங்கமாகவே குறித்த போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது. யாழ்ப்பாணம் முனியப்பர் ஆலயம் ஒன்றில் ஆரம்பிக்கப்பட்ட குறித்த போராட்டமானது ஊர்வலமாக யாழ் பிரதான வீதி மற்றும் காங்கேசந்துறை வீதியூடாக சென்று யாழ் மத்திய பேருந்து நிலையத்தை அடைந்தது. இதை அடுத்து யாழ் மத்திய பேருந்து நிலையத்தில் ஒன்று கூடி வாழும் உறவுகள் தமது வலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகளின் நிலை குறித்து சர்வதேசமே தீர்வை வழங்க வேண்டும் போன்ற சுலோகங்களை வலியுறுத்தி போராட்டத்தை முன்னெடுத்திருந்தனர். இத்தனை வருஷத்துக்கு எங்களுக்கு ஒரு பதிலும் இல்லை. ஆனபடியினால நாங்கள் இப்ப ஒரு சில வருஷங்களாக நாங்கள் ஐநாவைத்தான் சர்வதேசத்தை தான் நாங்கள் கும்பிட்டு கொண்டிருக்கிறோம். அந்த சர்வதேசம் தான் எங்களுக்கு இந்த தீர்வை பெற்றுத்தர வேணும். நாங்கள் எந்த அரசாங்கத்தையோ இதுக்கு முந்தின அரசாங்கத்தையோ நாங்கள் அவைகளை நாங்கள் கேட்க பலனில்லை. நாங்கள் கேட்கவும் இல்லை, கேட்கவும் மாட்டோம். ஏன்னு சொன்னால் சர்வதேசத்திட்ட நாங்கள் போனபடியே எங்களுக்கு சர்வதேசம் தான் தீர்க்கணும். சர்வதேசம் தீர்க்க தவறினால் எங்கள் அனைவரையும் சர்வதேசம் கொல்ல வேண்டும், கொல்ல வேண்டும். எங்களோட புள்ளியல் எங்களோட சிசு 7 மாசத்துல இருந்த அனைவரும் 40 மேற்பட்ட குழந்தைகள் 10 7 பேர் 7 மாதம் 6 மாதத்துக்கு உட்பட்ட பிள்ளைகளால் ஜனநடைந்தவர்கள். அவர்கள் வாழ வேண்டியவர்கள் இல்லை. ஆனவரினால எங்களை தேவையில்லை. அவர்களை விட்டால் நாங்கள் விருந்து அவர்களை பார்த்து கண்ணுள்ளாம நாங்க பார்த்து கழிப்போம். அவர்கள் இல்லை. சர்வதேசத்தை கேட்கிறோம், கும்பிட்டு கேட்கிறோம். சர்வதேசம் காதலி அடுக்கோடும். சர்வதேசம் இன்றைய தினம் செய்கிற போராட்டத்தை கண்ணால பார்க்க வேண்டும், கண்ணால பார்க்க வேண்டும். எங்களோட புள்ளிகளுக்கு சர்வதேசம் வந்து தீர்வை பெற்று தர வேண்டும் என்று நான் உறுதியாக நான் சொல்றேன். தெருவாகவும் வீதி வீதியாகவும் தங்களுடைய வாழ்க்கையை செலவழிக்கின்றார்கள். இந்த எமது நாட்டை இப்பொழுது பொறுப்பேற்றிருக்கின்ற கௌரவ ஜனாதிபதி அவர்கள் இந்த காணாமலாக்கப்பட்ட உறவுகளுக்கான ஒரு முடிவை அல்லது முடிவை தெரிவிக்க வேண்டும் என்று நாங்கள் பணிவாக கேட்டுக்கொள்கின்றோம். இந்த காணாமலாக்கப்பட்ட உறவுகளை தேடிய அம்மாக்கள் இன்று வரையும் 300க்கும் மேற்பட்ட அம்மாக்கள் இறந்துள்ளார்கள். இப்பவும் இருக்கின்றவர்கள் ஏனையோர் மிகவும் வயது குன்றியவர்கள், தங்களை கொண்டு நடக்க முடியாதவர்கள். ஆகவே தயவு செய்து இந்த சர்வதேசம் எங்களுக்கு இந்த நீதியை பெற்றுத்தர வேண்டும் என்று மிகவும் பணிவாக கேட்டுக்கொள்கின்றோம்.